ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். அடைக்கும் கொஞ்சம் அரிசி மாவும் வந்து ஊற போட்டிருந்தேன். அடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரிசியும் உளுந்து மட்டும் ஆட்டிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பருப்பு சேர்த்து ஆட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், புளிக்காமல் வந்து இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து கருப்பு உளுந்து அந்த அரிசியில் வந்துட்டு வரகரிசி, சாமை அரிசி இந்த மாதிரிலாம் வந்துட்டு மாவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. சாதமாக உடச்சி சாப்பிட முடிஞ்சாலும் இன்னுமே நல்லது. எல்லாமே ஊற போட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழைப்பூ வடையும் லெமன் ரைஸும் தான் சூப்பரான காம்போ. இப்போல்லாம் மாவு என்ன தான் அரைச்சி வச்சாலும் புளிக்கவே மாட்டேங்குது. ஒரு 6-7 மணி நேரத்துக்கிட்ட வெளியிலே வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த டைம் அரிசியில் கருப்பு உளுந்து, வரகரிசி, சாமை அரிசியும் சேர்த்தேன். போன டைம் வந்து குதிரைவாளி, கேப்பை இது எல்லாமே சேர்த்துருந்தேன். மாவெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து கிளம்பி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்க போயிட்டோம். அரிசி எல்லா ஜாமானுமே வீட்டுக்கும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் வருது, நம்ம சீர் வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே திங்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.